வசனத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. சில காரியங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சுகம் கிடைக்க வேணும், வெற்றி கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும், வாழ்வு கிடைக்க வேண்டும், சில நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கிறோம். நம்பப்படுகிறவைகள் அப்படின்னு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நம்பப்படுகிறவைகள் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நடக்க வேண்டியவர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம நித்திய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையாக இருக்கலாம். எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்கள். வேத வசனம் ரெண்டுத்தையும் ரொம்ப பிரிக்கிறது இல்லை, நம்ம தான் அதை ரொம்ப பிரிச்சிடுறோம். நித்திய வாழ்க்கைக்குரிய காரியங்கள், இந்த உலக வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. நம்பப்படுகிறவைகள்ங்கிறது மோட்ச வாழ்வு அதெல்லாம் அடங்கி இருக்குது அதில். அப்போ நம்பப்படுகிறவைகள் குறித்த உறுதியாம் இது. அது ஆங்கிலத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார்னு வருது. சப்ஸ்டன்ஸ் என்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? விசுவாசம்னா என்னவாம்? நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை எனக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு வஸ்தாக இருக்கிறது. இந்த விசுவாசம் என்கிறதிலே தான் நான் நம்பி எண்ணி வாஞ்சித்து கொண்டிருக்கிற காரியங்களை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தியும் பலனும் ஆற்றலும் எதுக்குள்ளே இருக்குது? இந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்குது பாருங்கள். அதைத்தான் என்னன்றோம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசங்கிறது அதுதான். அதைத்தான் தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? உறுதின்னு. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இந்த உறுதி வந்தால் தான் இறுதியில் என்ன ஆகுது? நம்ம எண்ணிக்கொண்டிருந்தது நம்பிக்கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. முதல்ல உறுதி வரணும். உறுதிங்கிறது வெறும் மனசளவில் வருகிற ஒரு காரியம் அல்ல. அதற்கு மேலாக இந்த உறுதி ரொம்ப ஆழமானது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த விசுவாசம் என்கிற இந்த காரியத்தை, இந்த சக்தியை, இந்த உறுதியை அல்லது இந்த உறுதி அளிக்கக்கூடிய காரியங்களை கடவுள் எதில் வச்சுட்டாரு? வசனத்தில் வைத்து விட்டார். தம்முடைய வார்த்தைக்குள்ளாக அதை வைத்து விட்டார். அதனால தான் வேத வசனம் சொல்லுறது, வானத்தை பூமியும் கர்த்தர் உண்டாக்கினாராம். உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினாராம்? தம்முடைய வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார்னு எபிரேயர் 11:3 வாசிக்கிறோம். வார்த்தையினால் உண்டாக்கினார். உலகம் ஒழுங்கின்மை வெறுமை இருளால் நிறைந்திருந்தது. அந்த ஒழுங்கின்மை வெறுமை இருளுக்குள்ளாக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அனுப்பும்போது வெறும் வார்த்தை தானே நினைக்கக்கூடாது. இது என்ன பண்ணோன்னு, அது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ஒரு மிசைல் மாதிரி பாருங்கள். இந்த வார்த்தைக்குள்ளாக அங்கே இவர் நினைக்கிற, விரும்புகிற, எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியை வைத்து தான் அந்த வார்த்தை போகிறது. இந்த வார்த்தைங்கிறது அவைகளை சுமந்து செல்லுகிறது. அந்த சக்தியை, அந்த வல்லமையை, ஆற்றலை சுமந்து செல்லுகிறது. அப்போ இருளுக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஒழுங்கின்மைக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா ஒழுங்கை உண்டாக்க முடியும். வெறுமைக்குள்ளே இந்த வார்த்தை போச்சுன்னா நிறைவை உண்டாக்க முடியும். அப்போ வார்த்தைங்கிறது லேஸில் நம்ம நினச்சிடக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய புரியுறது இல்லை பாருங்கள். நான் ஆரம்பித்த காலத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார், என்ன நீங்கள் பெரிய பிரசங்கம் தான் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் பரலோகத்தையே கீழே இறக்கி காமிப்பேன், இங்கே இருக்கவனை பரலோகத்திலே கூப்பிட்டு போய் ரவுண்ட் அடித்து காமிப்பேனாக்கும், கடவுள்கிட்டே கொண்டு போய் நிறுத்தி காமிப்பேனாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெறும் பிரசங்கம், இதெல்லாம் வெறும் பிரசங்கம், வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு என்ன விளங்கலைன்னா, இந்த பிரசங்கம் எதிலால் ஆனது? வார்த்தையினால் ஆனது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படணுமா? ரட்சிக்கப்படணும்னா வானத்திலிருந்து அவரை இறங்கி பண்ணுகிறவன் யார்? பாதாளத்திலிருந்து அவரை ஏறி இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் தேவையில்லைன்றார். இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. யாரும் அவரை போய் இயேசுநாதரை இறங்கி வர வைக்க வேண்டியதில்லை. யாரும் போய் பாதாளத்திலேருந்து அவரை கூட்டிகிட்டு மேலே கொண்டு வர வேண்டியது கிடையாது. எனக்கு தான் டைரக்ட் லைன் இருக்கிறதாக, நான் போட்டவொன்னே அவர் வருவாராக்கும், நான் கேட்டவொன்னே கொடுப்பாராக்கும், எங்கிட்ட வந்தால் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நான் அவர்கிட்ட வாங்கி தரேன், இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது பாருங்கள். ஏன்னு சொன்னால் அவரை இறங்கி வர பண்ணுகிறவன் யார்? ஏறி வர பண்ணுகிறவன் யார்? பாதாளத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவன் யாருன்னு சொல்கிறது இல்லையா விசுவாசம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் அப்படியே வருது பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். விசுவாசம் என்ன சொல்லுகிறது என்றார் அப்போஸ்தலன் பவுல். இப்படி சொல்கிறது இல்லை. எப்படி சொல்கிறது இல்லை? வானத்திலிருந்து அவரை இறங்கி வர பண்ணுகிறவன் யார்? பாதாளத்திலிருந்து அவரை ஏறி வர பண்ணுகிறவன் யாருன்னு சொல்கிறது இல்லையா? அப்போ அப்படி சொல்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லைன்னு தெரிஞ்சுங்க. வேறு ஏதோ இருக்குது. அப்படி சொல்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுகிறது? அதையும் சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த விசுவாச வார்த்தை உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. எவ்வளோ சமீபமாக இருக்கிறது? அது உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கிறது.
நீங்கள் இயேசு ஆண்டவர் என்று உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹலோ, எல்லாம் என்ன பார்க்குறாங்க? நான் தான் சொல்கிறேன் இதுன்னு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறதுல கொட்டேஷன் அப்படியே ரோமர் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வரைக்கும் இப்போ தான் சொல்லி முடித்தேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அப்படின்னா என்ன சொல்கிறார்? நான் பிரசங்கிக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஆதியில் வானத்தையும் பூமியை உண்டாக்குச்சே அந்த வார்த்தை மாதிரி வல்லமை உள்ள வார்த்தை, உருவாக்கக்கூடிய வார்த்தை, காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய வார்த்தை. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். வார்த்தை என்ன பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க, விசுவாச வார்த்தைன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வருது. விசுவாசத்தை கொண்டு வந்தா நீங்க நம்பப்படுகிற எல்லாத்தையும் அது கொண்டு வந்துடுது. இருளின் மத்தியில் விசுவாசம் வந்துச்சுன்னா, விசுவாசத்தை சுமந்து வருகிற வார்த்தை வந்துச்சுன்னா அங்கே வெளிச்சம் நிச்சயமா உண்டாயிடும். குழப்பமாய் ஒழுங்கின்மையாய் இருக்கிற வாழ்க்கைக்குள்ள விசுவாச வார்த்தை வந்ததுன்னா அங்கே என்ன ஆகிடும்? ஒழுங்கு வந்துடும். வெறுமை இருக்கிற வாழ்க்கையில் விசுவாசத்தை சுமந்து வருகிற வார்த்தை, விசுவாச வார்த்தை வந்ததுன்னா அங்கே நிறைவு உண்டாயிடும். ஏதா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட பிரசங்கம் தான் முக்கியம். நான் நேற்று தான் பரலோகம் போயிட்டு வந்தேனாக்கா ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இல்லை வாங்க நான் உங்களை பரலோகம் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறதும் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? விசுவாச வார்த்தை. ஏன்னா அந்த விசுவாச வார்த்தை தேவன் என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பிக்க விரும்புகிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க விரும்புகிறாரோ அதையெல்லாம் உண்டாக்குகிறது. தேவன் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புகிறாரோ அதை இந்த விசுவாச வார்த்தை தேவன் நீங்கள் சுகம் பெறணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் வாழ்வடையணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் வெற்றி அடையணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு, உங்களுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அதை எப்படி செய்கிறாரு? அதான் சொல்லுது பாருங்கள். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். வியாதியாக இருக்கிறவன் சொல்லலாம், என்னங்க சுகத்தை கேட்டால் வார்த்தை அனுப்புகிறீங்க? சுகத்தை நான் பாட்டிலே அனுப்ப முடியும்? கிடையாது. சுகத்தை கேட்டால் வார்த்தை அனுப்புகிறீங்களே. நான் சொல்கிறது சிலர்கிட்ட, ஒரே பிரச்சனையா, மனைவி போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, கடனாக இருக்கிறேன், ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறேன். நான் சொல்கிறது, சரி வாங்க கோயில் சும்மா தானே இருக்கிறீங்க, வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வசனத்தை கேளுங்களேண்ணா. வசனத்தை கேட்டு நான் பிரயோஜனம், உங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு வந்தேன். உதவி செய்யணும். என்ன உதவி செய்கிறது? உங்கள் மனைவி போய் நான் கூப்பிட்டு வர முடியுமா? இங்கே தேடி பார்த்து தேடி பார்த்து அந்த அம்மாட்ட சொல்லி கூப்பிட்டு வந்தால் விட முடியும் உங்கள்கிட்ட? அப்படியே நான் கூப்பிட்டு போய் ஒரு வேளை நான் போய் தேடி பார்த்து அந்த அம்மா கண்டுபிடிச்சி ஏதோ அந்த அம்மாவும் பாஸ்ட்டு சொல்கிறாருன்னு சொல்லி வந்தால் கூட நீங்கள் தான் அடுத்த நாளே விரட்டி விட்டுருவீங்களே. ஹலோ, அப்புறம் கூப்பிட்டு வந்து விட்டு என்ன பிரயோஜனம்? விரட்டி விட்ட ஆள் நீங்கள் தானே. அப்புறம் கூப்பிட்டு வந்து விட்டு என்ன பிரயோஜனம்? நான் போய் உங்கள் கடனில் அடைச்சிட முடியுமா? நான் கடனே நாளைக்கு அடைச்சிட்டா கூட இந்த கடன் வாங்குற ஆளுங்க எப்படின்னா, இப்போ தான் எல்லாம் ஒன்றும் இல்லையே, இப்போ ஆரம்பிக்கலாம், வேறு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கடன் வாங்கலாம். இப்போ அதான் கடவுள் கிருபையை அடைச்சிட்டாரு, இப்போ நாளைக்கு வந்து நிறைய வாங்கலாம். இப்போது இப்படி தான் யோசிக்கிறாங்க பாருங்கள். இதனால தான் பாருங்கள், அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்னையா வசனம் வந்து கேட்க சொல்கிறீங்க, என்னையா பிரசங்கம் வந்து கேட்க சொல்கிறீங்க? பிரசங்கத்தை கேட்டால் தான் உருப்பட முடியும். ஏன்னா பிரசங்கம் விசுவாச வார்த்தை நிரம்பிய பிரசங்கம். அந்த வார்த்தையில் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்கிற ஆவிக்குரிய சக்தி, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த விசுவாசத்தில் இருக்குது இல்லையா? அதனால தான் நான் கேட்க சொல்கிறேன், வார்த்தையினுடைய வல்லமை புரியுறது இல்லை. இந்த வசனத்துக்குள்ள கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு, இது எனக்குள்ள போச்சுன்னா என்னுடைய குழப்பமான இருதயத்துக்குள்ள, இருளடைஞ்ச இருதயத்துக்குள்ள, நம்பிக்கையற்ற இருதயத்துக்குள்ள, தோல்வி நிறைஞ்ச இந்த வாழ்க்கைக்குள்ள இந்த வார்த்தை பிரவேசித்தால் இந்த வார்த்தை எனக்கு என்ன பண்ணுன்றது விளங்கவே மாட்டேங்குது. கிறிஸ்தவரில் சொல்கிறேன் நான். ஹலோ, பைபிள் தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தூரம் கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், விளங்க மாட்டேங்குது அவங்களுக்கு. இது உள்ளே போனால் எனக்கு என்ன நடக்குன்றது விளங்க மாட்டேங்குது. அவரை போய் பார்க்கலாமாங்களாங்க, அவர் ஏதோ அந்த கிஃப்ட் இருக்குன்றாங்களே. அவருக்கு எந்த கிஃப்ட்டு? அதாங்க மனைவி போயிடுச்சு, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வரான் அவரை கேட்டா. அதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு இருக்குது. ஏன் போனாங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த கிஃப்ட் பெருசா, இந்த கிஃப்ட் பெருசா? எங்கே இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்கள் போய் கூப்பிட்டு வருவீங்க, அடுத்த நாள் திருப்பி போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி போய் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கணும். ஏன் போனாங்கன்றதை கேட்டு அதை கரெக்ட் பண்ணால் போகவே மாட்டாங்க. ஹலோ, போகவே மாட்டாங்க.
எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு. ஐயோ கடவுளை, எங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க பாருங்க. என்ன ஒழுங்காக முறையாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு வந்தேன், எல்லாத்தையும் மாற்றி இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இப்படி சொன்னால் தான் விளங்குது பாருங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், வார்த்தை என்ன பண்ணுகிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுள் என்ன பண்ணிட்டார்? இந்த விசுவாசம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பப்படுகிறவைகளை உங்களுக்கு நிஜமாக்கக்கூடிய அந்த வஸ்து விசுவாசம் என்கிறது. அதை எதில் வச்சிட்டார் கடவுள்? வார்த்தைக்குள்ளே வச்சிட்டார். வச்சு உங்கள் பிரச்சனையின் மத்தியில் என்ன பண்ணுறார்? வார்த்தையை அனுப்புகிறார். வியாதியின் மத்தியில் சுகத்தின் வார்த்தைகளை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு விடுதலையாக்கினார் இருக்குது. அழிவிலிருந்து அவர்களை விடுதலை. அப்போ உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு, உங்களை சுகமாக்குறதுக்கு கடவுள் எங்கே வச்சிருக்கிறாரு? மருந்தை எங்கே வச்சிருக்கிறாரு? அந்த சக்தியை வார்த்தையில் வைத்திருக்கிறார்.